கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பேச விரும்புகிறார். கர்த்தரோடு கூட நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் உன்னோடு கூட என்ன செய்வேன்? இருப்பேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன். யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பம் வருகிறது. தன்னுடைய சொந்த சகோதரனாகிய ஏசாவோடு கூட ஒரு பிரச்சனை. அவன் ஏசாவை ஏமாற்றினது நிமித்தம், அவங்க தகப்பனாரை ஏமாற்றினது நிமித்தம் அந்த இடத்துல வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்று சொன்னால், அங்கே அவங்க அம்மா சொன்னபடி செஞ்சான். அதனால் ஒரு குழப்பம். நம்ம நிறைய பேர் அப்படி அம்மா சொன்னபடி அப்பா சொன்னபடி செஞ்சு சில பேர் மாட்டிக்கொள்கிறார்கள். கர்த்தர் சொன்னபடி செய்யணும். அதனால தான் அந்த உலகத்தில் அப்பா அம்மா பேச்சை கேட்க தான் செய்யணும். ஆனால் அதுக்கு மேலே தேவன் நம்ம எப்படி நடத்துகிறார், அம்மா அப்பாவை மற்றவங்களை ஏமாற்றுகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது தவிப்பையும் சஞ்சலத்தையும் என்ன செய்கிறது, உண்டு பண்ணி விடுகிறது. ஒரு அம்மா ரெபெக்காள் செய்த காரியம் அங்கே ஒரு பெரிய குழப்பம். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுட்டாங்க. ஈசாக்குடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க. இப்படி பல காரியம். அந்த இடத்துல அவனால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை யாக்கோபுக்கு உண்டாகி விட்டது. இதன் நிமித்தமாக யாக்கோபு அந்த வீட்டை விட்டு, தகப்பனாரை விட்டு, அம்மாவை விட்டு தூரமான இடத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெறும்போது நம்ம நிச்சயமாக ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாது, நிலையாக நிற்க முடியாது. நம்ம அலைந்து கொண்டே இருப்போம். காரணம் என்ன என்று சொன்னால், நம்ம மற்றவங்களை ஏமாற்றுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. அதனால் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தாவே, நான் இன்னும் யாரையும் ஏமாற்றாதபடி வாழ எனக்கு கிருபை தாரும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, பெற்றோர்களை ஏமாற்றக்கூடாது, கணவனை ஏமாற்றக்கூடாது, மனைவி ஏமாற்றக்கூடாது, பிள்ளைகளை ஏமாற்றக்கூடாது, தேவனை ஏமாற்றக்கூடாது, மனுஷர்களை ஏமாற்றக்கூடாது, நீதிமான்களை பரிசுத்தவான்களை என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது என்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். ஏமாற்றாமல் வாழணும். யாக்கோபை ஏமாற்றி வாழ்ந்ததுனால என்ன சூழ்நிலை ஆகிட்டுன்னா, அந்த வீட்டை விட்டு துரத்தப்பட்டு அங்கே லாபான் இடத்துக்கு போக வேண்டியதான சூழ்நிலை ஆகிட்டு. இப்போ லாபான் இடத்துல போயாச்சு. கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் என்ன செய்தார், நடத்தினார். போகும்போதே பெத்தேலில் தரிசனம் கொடுத்தார். பெத்தேலியில் தரிசனம் கொடுத்து, நான் உன் பிதாக்களினுடைய தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி தரிசனம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அவனை என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். அவனும் தேவனோடு கூட என்ன செய்தான், உடன்படிக்கை பண்ணினான். எனக்கு உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் கொடுத்தால் இந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுவேன், எனக்கு வரும் வருமானங்களிலெல்லாம் தசம பாகத்தை நான் உமக்கு தருவேன் என்று சொல்லி என்ன செய்தான், ஒரு பொருத்தனை பண்ணி அவன் சென்றான். கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினார். கரெக்டாக அவங்க மாமனார் வீட்டு லாபான் இடத்துக்கே போய் சேர்ந்தான். கர்த்தர் அவங்க பிள்ளைகளை அனுப்பி அந்த நீருற்றண்டில் நிற்க வைத்து அப்படி சரியாக என்ன செய்கிறார், நடத்துகிற. கர்த்தர் நடத்தினா எல்லாம் சரியாக என்ன செய்யும், இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்ம பேசுகிற வார்த்தை சரியான வார்த்தையாக என்ன செய்யும், வரும். இல்லைன்னா நம்மளே என்ன செய்வோம், குழப்பிட்டே இருப்போம் பிரியமானவர்கள். அப்போ அங்கே பெரிய ஆளாயாச்சு, நிறைய ஆசீர்வாதம் வந்தாச்சு, நிறையா மனைவி வந்தாச்சு, பிள்ளைகள் வந்தாச்சு. இப்போ அவனுக்கு கர்த்தர் புதிய காரியத்தை சொல்ல விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், அவனை பெரிய ஜாதியாக ஆக்கணும்னு சொன்னால் ஒரு பிரிவினை தேவைப்படுகிறது. அப்போ அந்த பிரிவினைக்காக தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய பிதாக்களுடைய தேசத்துக்கு போ, உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன். அவனுக்கு ஒரு பயம் வருது. இங்கே மாமனார் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். மாமனாருடைய சார்பில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். மனைவிகள் பிள்ளைகளாக வந்தாச்சு. இனிமேல் இங்கேருந்து போனால் அங்கே எனக்கு சத்துருக்கள் தானே இருக்கிறாங்க. என் சொந்த சகோதரனே என்னை கொல்லணும்னு சொல்லி நினைக்கிறான். அப்படி பல காரியங்கள் இருக்கிறது. சகோதரன் தான் அவனுக்கு முக்கியமான உறவினர். இந்த சகோதரன் இடத்துல என்ன செய்ய முடியாது, போக முடியாதபடி அவனை ஏமாற்றி சண்டை பிரச்சனைலாம் என்ன செஞ்சாச்சு, உருவாக்கியாச்சு. அப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் அந்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட என்ன செய்வேன், இருப்பேன்னு சொல்லுகிறார். இதுதான் மிக முக்கியமான வார்த்தை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால்
எந்த இடத்திலும் நம்ம பிழைக்க முடியும், எந்த இடத்திலும் வாழ முடியும், எந்த இடத்திலும் நம்ம ஆசீர்வாதமாக என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். கர்த்தர் கூட வரணும். கர்த்தர் வராத பட்சத்தில் நம்ம வாழவே முடியாது. அப்போ இயேசு கர்த்தரும் கூட அந்த எகிப்திலிருந்து புறப்படும்போது அந்த வனாந்தர வாழ்க்கையில் நான் இவங்களோட கூட வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ மோசே என்ன சொல்லலாம், அப்படி வரலன்னா என்னையும் கொண்டு போடும், என் பேரை கிறுக்கி போடும், ஜீவபுஸ்தகத்தில் என் பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தான், கெஞ்சி மண்டாடு, நீ வரலன்னா நாங்கள் போக மாட்டோம், இங்கேயே தான் என்ன செய்வோம், இருப்போம் என்று சொல்லி அவன் வாதாடி ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் மன்னிப்பை என்ன செய்தான், பெற்றுக்கொள்ளுகிறதே பார்க்கிறோம். அதனால நாமளும் சில சமயத்தில் நம்ம கர்த்தர் நம்ம மேலே கோபமாக இருப்பேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார், நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லுவார், நான் உனக்கு ஒரு நன்மையும் செய்ய மாட்டேன்னு சொல்லுவார், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்டு அவருடைய சமூகத்திலிருந்து சமாதானத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், நிலைச்சி நிற்க முடியும். இப்போ கர்த்தரே சொன்னதுனால கடைசி வரைக்கும் என்ன செய்வார், அவனை பாதுகாப்பார். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகியும் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கை கேட்டு கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் செய்தால் நம்ம போகிற இடத்துல வர்ற சத்துருக்களை கர்த்தரை துரத்துவார், தடைகளை கர்த்தரே உடைப்பார், வழியை கர்த்தரே உண்டு பண்ணி தருவார், மேகஸ்தம்பமாக இருப்பார், அக்னி ஸ்தம்பமாக இருப்பார். இப்படி பல காரியங்களை நமக்கு என்ன செய்வார். உணவு கொடுப்பார், உடுக்க உடை தருவார், இருக்க இருப்பிடம் தருவார். காரணம் என்று சொன்னால் தேவன் உங்களை ஏதோ ஒரு காரியத்துக்காக பயன்படுத்த விரும்புகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அப்படி தான் சொல்லுகிறது, நீங்கள் அல்ல நானே உங்களை தெரிந்து கொண்டேன், நல்ல கனிகளை கொடுக்கும்படி உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் உங்களுடைய பிரயாசத்தினால் அல்ல, அபிஷேகம் பெற்றது உங்களுடைய பிரயாசத்தினால் அல்ல. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை முத்திர மோதிரமாக என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் நினைச்சு நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்யணும், கனி கொடுக்கணும். ஆண்டவர் என்ன எதுக்கு தெரிந்து கொண்டீங்க, எதுக்கு இந்த உலகத்தில் வச்சிருக்கிறீங்க, எதுக்கு இந்த குடும்பத்தில் பிறக்க வச்சிங்க, எதுக்கு இந்த ஊரில் இருக்கிறேன், எதுக்கு இந்த நகரத்தில் இருக்கிறேன், எதுக்கு இந்த தேசத்தில் என்ன வச்சிருக்கிறீங்க, எத்தனையோ தேசம் இருக்கும்போது இந்த தேசத்தில் வச்ச காரணம் என்ன, கர்த்தர் உங்களை நம்பி தான் இந்த இடத்துல வச்சிருக்கிறார். உங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். பிரியமானவர்களே, ஆக அவருடைய காரியங்களுக்காகவும் உங்களுடைய காரியங்களுக்காகவும் நீங்கள் செயல்படும் போது சத்துருக்களுக்கு சத்துருவாக இருப்பார், விரோதிகளுக்கு விரோதியாக இருப்பார். அப்போ இதில் என்ன நமக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னா, கர்த்தருடைய காரியமும் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய காரியமும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கர்த்தருக்காக செயல்படும்போது கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும், உங்களுடைய வீடும் கட்டப்படும். அப்போ பாருங்கள், இதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். இந்த உலகமும் உங்கள் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அநேக நேரத்தில் உலகத்துக்கு நம்ம அடிமையாகி விடுகிறோம். அடிமைகள் யாரையும் ஆசீர்வதிக்கவே முடியாது. நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், அடிமையாக இருக்கிறவர்கள் யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆசாரியர்களாகவும் பிரபுக்களாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார், ராஜாக்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தான் மற்றவர்களை என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அப்போ நம்ம அடிமைகள் அல்ல, சுவாதீனர்களாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம முதல் அதிகாரத்தில் வாசிக்கும்போது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி என்று சொல்லியிருக்கிறது. எந்த மனுஷனையும் இருளுக்குள்ளே கிடக்கிற மனுஷன் கத்திரத்தில் வந்தாச்சுன்னா அவருடைய வெளிச்சம் அந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனோடு கூட பழக நம்முடைய வாழ்க்கை மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஆலயத்திலே இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவங்க வாயில் கெட்ட வார்த்தையை என்ன செய்யாது, வராது. ஒரு அன்பு இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஒருத்தர் பவுல்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு, அந்த ஏரியாவில் பிரிய மதுரை சர்ச்சில் ஒருத்தர் ஒரு அண்ணாச்சி உண்டு. அவங்க குடும்பங்கள் அந்த காலத்தில் அந்த பேப்பர் பொறுக்கிற குடும்பங்களாக அந்த பகுதியில் வாழ்ந்தாங்க, அந்த ஹைவே ஓரத்தில் இருந்தாங்க. அப்போது அவங்க அந்த சர்ச்சில் ஒரு வாட்ச்மேன் போல், ஒரு பியூனை போல் வேலைக்கு என்ன செய்தாங்க, சேர்ந்த மாத்திரத்தில் கர்த்தர் அவங்க குடும்பத்தை என்ன செய்தார், ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார்.
அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையெல்லாம் விசுவாசமான வார்த்தைகளாக வந்துகிட்டே இருக்கும். நான் பேசும்போது சொல்லுவாங்க, தேவன் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் பிரதர். நல்ல வேளை எனக்கு கர்த்தர் இந்த ஆலயத்தை தந்தார். இது மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அவங்க மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. பேப்பர் பொறுக்கிற குடும்பங்கள் தான். பிள்ளைகள்லாம் நர்சிங்கு படித்தாங்க, இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். வாலி வயசு வரைக்கும் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு டச் இல்லை. நல்லா இருப்பாங்க எங்கே இருந்தாலும். அங்கே இந்த முள்ளண்டு சைடு பாண்டு சைடு இந்த கவர்மெண்ட்டு இடம் கொடுத்தனால அந்த பக்கம் போயிட்டாங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்களேன், அந்த இடத்துலேருந்து படித்து அந்த பிள்ளைகள் நர்சிங் ஆகி, காரணம் என்ன? ஒரு ஆலயத்தை சார்ந்து வாழும்போது அவங்களுடைய வாழ்க்கை அவங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதே பார்க்கிறோம். ஆலயத்தில் உள்ளவங்களுக்கும் வெளியில் கிடக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகள் அவங்களுக்கு சின்ன சுடு தாங்கிட மாட்டாங்க. சின்ன கெட்ட வார்த்தை அவங்க வாய்க்கு காதுக்குள்ளே போச்சுனாலும் அவங்களுக்கு கூசும். உடனே அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிருவாங்க? நகர்ந்து விடுவார்கள். பிரியமானவர்களே, அப்போ தேவனோடு கூட இருக்கிற பிள்ளை எப்படி இருப்பாங்க பாருங்களேன். பிரகாசிப்பாங்க. கர்த்தருக்காக பிரகாசிப்பாங்க. அவங்க வாயில் வர்ற வார்த்தையெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்க செய்கிற காரியம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் உங்களை வச்சு தான் அவங்க ஊருக்கே ஒரு அடையாளத்தை வச்சுருப்பார், ஒரு வழியை காட்டுவார். உங்களை வச்சு தான் அவங்க குடும்பத்தை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கிறோம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அவன் பிரியமானது தத்தளிக்கிற நேரத்தில், கைவிடப்பட்ட நேரத்தில் அவனுக்கு மோசையெல்லாம் இறந்து போயிட்டார். இப்போ மோசை மூலமாக தான் கர்த்தர் பேசிக்கொண்டு இருந்தார். கர்த்தர் பரிசுத்தவான்கள் மூலமாக தான் என்ன செய்வார்? பேசுவார். பாவியான மனுஷன்கிட்ட பேச முடியாது. பாவியான மனுஷர்கள் மூலமாக ஜனங்களுக்கு ஒரு நன்மை போய் என்ன செய்யாது? சேராது. அதனால தான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாதான் கர்த்தர் நம்ம பேசுகிற காரியம் நமக்கு புரோஜனமாக இருக்கும். நம்ம மூலமாக நம்ம குடும்பத்துக்கு புரோஜனமாக இருக்கும், தேசத்துக்கு புரோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களே, அதனால் நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். இவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். அதனால் கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். ஏன்னா கர்த்தர் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். அவன் நல்லவங்கிறதுனால தேர்ந்தெடுக்கலை, அவனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து தகுதிப்படுத்துகிறார். இன்றைக்கி நம்மளும் நல்லவங்கிறதுனால ரசிக்கப்பட்டோமா? பரிசுத்தவான்கிறதுனால ரசிக்கப்பட்டோமா? நீதிமான்களுங்கிறதுனால ரசிக்கப்பட்டோமா? இல்லை. அவருடைய கிருபை எப்படி இருந்தோமோ அப்படி வாரம் நம்மளை சுத்திகரித்து பயன்படுத்துகிறோம். எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளி நம்ம என்ன செய்கிறது? பிரகாசிப்பிக்கிறது. மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க பாருங்களேன். ஒரு ட்ரெஸ் கூட ஒழுங்காக போட மாட்டாங்க. கெட்ட வார்த்தையாக என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஏசப்பாவோடு கூட வந்தாங்க. கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்தார்? மாற்றி அநேகருக்கு பிரசங்கியாக என்ன செய்தார்? மாற்றினார். ராஜாக்களுக்கு பிரசங்கம் பண்ணாங்க, பிரபுக்களுக்கு பிரசங்கம் பண்ணாங்க, மூப்பர்களுக்கு பிரசங்கம் பண்ணாங்க, நல்ல உத்தியோகஸ்தர்களுக்கு பிரசங்கம் பண்ணாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அப்படி என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். உங்களையும் மாற்றுவார் பிரியமானவர்களே. அதனால் யோசுவாவோடு கூட கர்த்தர் என்ன செய்தார்? பேசினா அவங்க கூட எப்படி இருந்தாலும் அப்படி அவங்க கூட இருப்பேன். இன்றைக்கி வேதாகம பக்தர்கள் கூட எப்படி இருந்தாரோ கர்த்தர், அப்படி நம்மோடு கூட என்ன செய்வார்? இருப்பார். நாம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏசப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருந்தால் அவர் எப்படி பேச முடியும்? அதனால் இன்றைக்கி உங்களோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். நான் இப்போ இந்த வார்த்தை என்னோட பேசிகிட்டே இருந்ததுனால தான் இன்றைக்கி பிரசங்கத்துக்கு இந்த காரியத்தை என்ன செய்தேன் தெரிந்து கொண்டேன். இல்லைன்னா இன்னும் 2 நாள் போயிருக்கும். கர்த்தர் சொன்னார், என் பிள்ளைகள் தவிச்சிட்ருக்காங்க, இந்த வார்த்தையை என்ன செய்ய கொடு அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமாம். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருன்னு நினைக்காதுங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். ஆமாம். மூப்பர்களை காட்டிலும் பெரியவர் கூட இருக்கிறார். ஊழியக்காரங்களை காட்டிலும் பெரியவர் உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் கணவரை காட்டிலும் பெரியவர் உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை காட்டிலும் பெரியவர் உங்கள் கூட இருக்கிறார். ராஜாக்களை காட்டிலும் பெரியவர் உங்கள் கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் 6 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானவரே முறியடிப்பா என்றார். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா அந்த நாட்களில் ஜனங்கள் கர்த்தரை தேடாமல் போனதுனால அந்த கொள்ளைக்காரர்கள் பெருகி போனார்கள், கொள்ளையடிக்கிறவங்க பெருகி போனாங்க. இவங்க நிலத்தை விதைச்சி நீர் பாய்ச்சி உரம் போட்டு வளர பண்ணி அறுவடை நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா
அதை அவங்க அறுத்து அறுத்து திருடிட்டு போயிடுவாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா? கனி கொடுக்குற நேரத்தில் கனிகளை எல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க. இது இது எதை காட்டுகிறது அப்படின்னா, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது. பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு கிடைக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. நிறைய சம்பாதிக்கிறாங்க. 5,00,000 6,00,000 என்ன செய்கிறாங்க? சம்பாதிக்கிறாங்க. அதை வட்டிக்கு கட்டி கொண்டு இருக்கிறார்கள். வட்டிக்கு கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆஸ்பத்திரிக்கு போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களை பாருங்களேன், எவ்வளோ வேதனையாக இருப்பாங்க தெரியுமா? எவ்வளவு சிலருக்கு தான் மெடிக்ளைம்லாம் இருக்குது. மெடிக்ளைம் இல்லாத ஜனங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது பாருங்கள். ஆமாம், அதனால் கர்த்தரை நீங்கள் அண்டி கொள்ளுங்க. ஆமாம், கர்த்தரை அண்டி கொள்ள வேண்டும். கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு. ஒரு சின்ன வியாதிக்கு நம்மகிட்ட இருக்கிற சொத்து தாங்காது. சின்ன பலவீனத்துக்கு தாங்காது. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுனா அவ்வளோதான். 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா கேன்சர் வந்துச்சுன்னா சொத்துக்களை விட்டு தரமட்டமாகிறத எத்தனையோ குடும்பங்களை என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அதனால் வியாதி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தரோடு கூட என்ன செய்யணும்? இணைந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடணும். இல்லைன்னா உள்ளே வந்து சத்துரு வியாதி அனுப்புவான், கடன் பிரச்சனை அனுப்புவான், நஷ்டங்களை அனுப்புவான். நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. நம்முடைய சம்பாத்தியம் 3 பேர் சம்பாதிச்சா கூட அந்த சம்பாத்தியம் யார் யாருக்கோ விதைச்சிக்கிட்டு இருப்போம். நமக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. அதனால் நம்ம சம்பாதிக்கிறது நாம் சாப்பிடணும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார். என்ன யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். நீ சாப்பிடுவாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வாக்கு தத்துவம், கர்த்தரோடு கூட இடைபடுகிற பிள்ளைகளுக்கு அந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் சொல்கிறார். அப்போது தேவ ஜனங்கள் பழையபடி கதறி அழுத ஆரம்பித்தாங்க. இவ்வளோ கடனில் இருக்கும், இவ்வளவு நஷ்டம் ஆகிட்டாண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி கதறி அழுத பொழுது கர்த்தர் ஒரு கிதியோனை தெரிந்து கொள்கிறார். ஏன்னா அந்த சத்துருக்கள் முறியடிக்கப்பட்டாதான் இவங்க நிலங்கள் பாதுகாக்கப்படும், இவங்க வயல்வெளி பாதுகாக்கப்படும். அதுக்கு இந்த நிலங்களை அந்த வயல்வெளியை பாழாக்குறது யாருன்னா மீதியானியர்கள். மீதியானியர்களை முறியடிக்கணும் அப்படின்னா மனுஷர்களை கர்த்தர் எழுப்பணும். ஒரு யுத்தம் நடக்கணும். அப்போ அதனால் கர்த்தர் என்ன செய்தார்? தாம் பிள்ளைகள் கதறி அழுதும்போது கர்த்தர் கிதியோனை என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்கிறார். உங்களுக்கும் இப்படிப்பட்ட பாடுகள் கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா கர்த்தரிடத்தில் கதறி அழுங்க, ஒரு வழியை உண்டு பண்ணுவார். அன்றைக்கு கிதியோனை தெரிந்து கொண்டார். இன்றைக்கி என்ன செய்வார்? கர்த்தர் கடன் இல்லாமல் ஆக்குவதற்கு ஒரு வழியை என்ன செய்வார்? தருவார். இல்லைன்னா நல்ல சேலரியை தந்துடுவார். இல்லைன்னா நம்முடைய காரியங்களில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிரும். ஒரு பெரிய நன்மை என்ன செஞ்சிடும்? உண்டாகிரும். நான் ஒன்று பார்த்துக்கிறேன்ப்பா, கவலைப்படாதுன்னு சொல்கிற ஆட்கள் வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் என்ன செய்வார்? ஏற்படுத்துவார். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, மீதியான அவ்வளோ பேர் திரளாக இருக்கிறான்னு சொல்லி கவலைப்படாத. ஒரு மனுஷனை துரத்துற மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க? துரத்திடுவீங்க. அப்படி சொல்லி துரத்தவும் செய்தார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. தேவனோடு கூட ஒப்புரவாகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இன்றைக்கி உங்கள் பணம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்குதா? இல்லை உங்கள் எல்லா பொருளும் நஷ்டமாயிட்டே இருக்குதா? டிவி ரிப்பேரு, ஃபேனு ரிப்பேரு, ஏசி ரிப்பேரு, ஃப்ரிட்ஜ் ரிப்பேரு, எதை எடுத்தாலும் ரிப்பேர், மோட்டர் ரிப்பேருன்னு சொல்லிட்டு லேப்டாப் ரிப்பேரு, இப்படி எதை எடுத்தாலும் ரிப்பேர் ஆகிட்டு செலவாகிட்டே இருக்குதா? உங்களுக்கு ஜெபம் காணாது. ஜெபம் பண்ணுங்க. நஷ்டம் வரக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு நஷ்டம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. எந்த பொருளும் தான் அது பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். அது பிளெஸ்ஸிங்காக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அது எவ்வளவு அவங்க கேரண்டி கொடுத்தா அந்த வருஷத்தை கட்ட அதிகமாக என்ன செய்யணும்? ஓடணும். அல்லேலூயா. அதுதான் பிளெஸ்ஸிங், அதுதான் ஆசீர்வாதம். கடைசி வரைக்கும் நிறைய வயது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? வாழணும். ஆமாம், கடைசி முதிர் வயது வரைக்கும் என்ன செய்யணும்? வாழணும். அதுதான் ஆசீர்வாதம். ஐயோ, கால் பக்கவாதம் வந்துட்டு நடக்க முடியலையே, எனக்கு எது சாப்பிட முடியலையே, எனக்கு கண்ணை பார்க்க முடியலையே, அதுனா என்ன அர்த்தம்? ஆசீர்வாத குறைபாடு இருக்கிறது. இன்னும் விட்டுறாதுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். ஜெபிக்க கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்தில் ஒரு வயதான தாத்தா இருக்கிறாங்க. வயசு 90க்கு மேலே இருக்கும். யார் வந்தாலும் இனம் தெரியாது. அப்படியே நடமானது 90 100 இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த வீட்டுக்காரங்க. வயசு என்னன்னு தெரியல. ஆனால் நான் பார்க்கும்போது 100 தொற்றுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேரப்பிள்ளைகளுக்கே திருமணம் ஆகிட்டு அப்படி நான் பார்க்குறேன். அவங்க பிள்ளைகளுக்கு கூட வயசில் நம்ம பார்க்கும்போது
60 வயசு அவங்க பிள்ளைகளுக்குமே 60 வயசு இருக்கும். அவங்க பிள்ளைகளுக்கே 60 வயசுன்னா அப்போ தாத்தாக்கு என்ன வயசு இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு முதிர் வயதில் உள்ள மனுஷன். அவங்க பிள்ளைகள் எல்லாரும் அவருடைய வீட்டை சுற்றிலும் நல்ல பங்களா கட்டி என்ன செய்கிறாங்க, வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஒரு நாள் நான் சாயந்தர நேரத்தில் அந்த வீட்டுக்கு நான் போகும்போது அந்த தாத்தா 2 கரங்களை உயர்த்தி ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க. யார்கிட்ட பேசுகிறாங்கன்னா, ஒருவேளை இந்த வயதானவங்களுக்கு புலம்புற ஒரு இது உண்டுல்ல, அது என்ன புலம்பிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேத்திக்கிட்ட கேட்டேன். பேத்திக்கு கல்யாணம் ஆகி அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. கேட்டேன், என்ன தாத்தா என்ன சொல்கிறாங்க, என்னதோ பேசிகிட்டு இருக்காங்களே. ஆமாம், தாத்தா ராத்திரி சாயந்தரம் 6 மணி வந்துச்சுன்னா அவங்க 2 மணி நேரம் என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் எல்லாருக்காகவும் பேரை சொல்லி என்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்ல பேசுறது புரியாது. ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அவங்க ஜெபம் பண்ண அவங்க பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய வீடாக கட்டுறாங்க. பிள்ளைகளும் பெரிய படித்தவங்க மாதிரி தெரியல. எல்லோரும் வேலை செய்கிறவங்க, விவசாய வேலை தான் செய்கிறாங்க. பிள்ளைகள் பெரிய பெரிய வீடுகளாக கட்டியிருக்கிறாங்க. நல்ல மருமகன் கிடைச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. காரணம் என்ன? பேத்திகளுக்கு சொல்கிறேன், பேரன் பேத்திகளுக்கு நல்ல நல்ல கணவன் மனைவிகள் என்ன செய்கிறாங்க, கிடைக்கிறாங்க. காரணம் என்ன? ஒரு தகப்பனார் ஜெபிக்கும்போது, ஆலயத்துக்கு அவர் கூட அவர் போக முடியாது, வீட்டில் தான் இருப்பார். அப்படி ஜெபம் பண்ணி அவருடைய வாழ்க்கையில் பெரிய பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம். அப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்ப்பு. இன்றைக்கி வீட்டில் வயசானவங்க வீட்டில் இருக்கிறீங்களா? உங்கள் எல்லாருக்காக வேண்டி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக, மருமக்கமார்களுக்காக, பேரம்பேத்திகளுக்காக, அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிட்டுனா அவங்க பிள்ளைகளுக்காக வேண்டி என்ன செய்யணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அது அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், தடைகளை நீக்கும். உங்கள் ஜெபம் சாதாரணமானது கிடையாது. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அறை வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் என்ன செய்வார், கேட்பார். அதனால் கர்த்தர் அந்த கிதியோனுக்கு சொன்னது மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறார், கவலைப்படாத, இந்த நஷ்டங்கள் எல்லாத்தையும் நீ நீக்கி போடுற அளவுக்கு உனக்கு வல்லமை தருவேன், வருமானத்தை தருவேன், நன்மைகளை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்கிறாரு, வாக்கு பண்ணுங்க. சூழ்நிலையை பார்க்காத, சூழ்நிலை எனக்கு அப்படியே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லாத. கர்த்தர் சூழ்நிலை நமக்கு சாதகமாக மாற்றி தருகிற தேவனாக இருக்க. 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படித்த பிள்ளைகள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அல்லேலூயா. கோடீஸ்வரர்களாக என்ன செய்கிறாங்க, வாழுகிறாங்க. அதே நேரத்தில் படித்த ஆட்கள் கூட தடுமாடுகிறதை என்ன செய்கிறேன், நான் பார்க்கிறேன். ஆமாம், நிறைய தடுமாற்றங்களை பார்க்குறேன். இன்ன வரைக்கும் அவங்களால ஒரு ஸ்டெடியாக வர முடியல. வயசு 70 ஆகிட்டு, இன்னும் ஸ்டெடி ஆகலை. இன்றைக்கி அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னா, அந்த தேவனோடு கூட அந்த ஒரு உடன்படிக்கை, தேவனோடு கூட ஒப்புரவாகுதல், தேவனுடைய வழி நடத்துதல் நமக்கு ரொம்ப அவசியம். கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தர் சொன்னால் செய்வார். கிதியோனுக்கு கர்த்தர் சொன்னார், ஐயோ நான் பலவீனமானவன், நான் தள்ளப்பட்ட ஒரு கோத்திரம் ஆண்டவரே, புறக்கணிக்கப்பட்ட கோத்திரம், நான் பெனிமீன் கோத்திரம், சின்ன கோத்திரம் தான். அதெல்லாம் அவர் பார்க்குறதே இல்லை. அவர் கைப்பட்டால் நீங்கள் பெரிய கோத்திரமாக மாற போகிறீங்க. அவர் கைப்பட்டால் நீங்கள் பெரிய மனுஷனாக மாற போகிறீங்க. அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம். யாரும் உங்களை தடை பண்ணவே முடியாது, யாரும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் அப்படி தான் எழுதியிருக்கார், நான் மீதியானரை ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பா என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 43:2 சொல்லப்பட்டிருக்குது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கும். ஆம்பரியமானவர்களே, கர்த்தர் தண்ணீர்களை கடக்கும்போது என்ன செய்வார், கூட இருப்பார். ஆறுகளை கடக்கும்போது மூழ்கி போக விட மாட்டார். அக்னியில் நடந்தாலும் வேகாதிருப்பீர்கள். என்ன அர்த்தம்? தண்ணீர்னால் பிரச்சனையில் கடக்கும்போது கர்த்தர் கூட என்ன செய்வார், இருப்பார். அந்த உலகனாலே பிரச்சனை தான். பார்த்துக்கிடுங்க, உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டியது இருக்கும். பிரச்சனை சமாளிக்கணும்னா ஜெபம் வேண்டியது இருக்கும், ஞானம் வேண்டியது இருக்கும், புத்தி வேண்டியது இருக்கும். இவைகளால் தான் பிரச்சனைகளை என்ன செய்ய முடியும், சமாளிக்க முடியும். இவைகள் எங்கேருந்து வருகிறது, பரத்திலிருந்து வருகிறது. அப்போ ஜெபம் பண்ணுறவங்களுக்கு தான் இது கிடைக்கும். ஜெபம் பண்ணி அவரை விசுவாசித்து அவரோடு கூட நடக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக வாழ்க்கையில் என்ன செய்வாங்க, ஜெயம் எடுப்பார்கள். நீங்கள் தண்ணீர்களை கடக்கும்போது, பிரச்சனைகள் கடக்கும்போது என்ன செய்வார், கூட வருவார். ஆறுகளை கடக்கும்போது, ஆறுகள்னால் என்ன, எதை காட்டுது அப்படின்னா, கொஞ்சம் அதை விட அதிகமான பிரச்சனைகள், ஒரு துக்கம், ஒரு விபத்து, கடன் பிரச்சனை, ஒரு நொடி, இந்த மாதிரி காரியங்களை நம்ம கடந்து போகும்போது கர்த்தர் சொல்கிறார், நான் கூட என்ன செய்வேன், வருவேன். ஆறுகளை கடக்கும்போது என்ன செய்வேன்,
கூட என்ன செய்வேன், வருவேன். செங்கடலை கடக்கும்போது கூட வந்தேன்ல, அதே மாதிரி என்ன செய்வேன் உனக்கு வருவேன். யோர்தானை கடக்கும்போது கூட வந்தேன் பார்த்தியா, அதே மாதிரி என்ன செய்வேன், வருவேன். அக்கினியிலே மேல் நடந்தாலும் வேகாதிருப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்னின்னா பொறாமை பிடிச்சவங்க, எரிச்சல் அடைய பண்ணுகிறவங்க, நம்ம வளர்றது அவங்களுக்கு பிடிக்காது, நம்ம நம்ம செய்கிற வேலை, நமக்கு வர சம்பளம் அவங்களுக்கு பிடிக்காது, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. எரிச்சல், அக்னி மாதிரி இருப்பாங்க, எரிச்சிற மாதிரி இருப்பாங்க. நல்ல வார்த்தையே வராது, நம்ம குத்தி குத்தி பேசுவாங்க, நம்மளை வேதனைப்படுத்துவாங்க, நம்மளை துக்கப்படுத்துவாங்க. இவங்க மத்தியில் நமக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை தடை பண்ணுவாங்க, நம்ம கட்டுற வீடை தடை பண்ணுவாங்க, நம்ம வாங்குகிற சொத்துக்களை தடை பண்ணுவாங்க, நம்மளை விளைவிக்க விட மாட்டாங்க, நம்ம ஆடு மாடுகளுக்கு விரோதமான காரியங்களை செய்வாங்க, நம்முடைய வேலைக்கு விரோதமான காரியங்களை செய்வாங்க, பில்லி சூனியம் கூட பண்ணுவாங்க நம்மளை கீழே தாழ்த்துவதற்காக. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் சில பிள்ளைகளுக்கு இருக்க தான் செய்கிறது. இப்போ அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஜெயம் எடுக்கணும், இதெல்லாம் கடந்து வந்தால் தான் முடியும். தண்ணீரை கடக்கணும், ஆறுகளை கடக்கணும், அக்னியை கடந்து 3 கடந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற்ற வாழ்க்கை நினைச்ச முடியும், வாழ முடியும். இப்போ இதுதான் கடைசி காரியம். இதை ஜெயிப்பதற்கு கர்த்தருடைய துணை அவசியம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி நினைச்சாங்க, அந்த அக்னியில் கொண்டு போட்டாங்க. எதுக்காக? இந்த சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வழிபட மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக. சிலையை வழிபட மாட்டோம். அப்போது ராஜாவே சொல்லிட்டார், உலகத்தை ஆளுகிற, அவங்க தேசத்தை ஆளுகிற ராஜாவே சொல்லிட்டார், இதை வழிபட்டாகணும்ப்பா, இல்லைன்னா அவங்களுக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தரை அவங்க தெய்வமாக கொண்டு இருந்து அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறின அது ஒரு சட்டம்ங்கிறதுனால அதுக்கு செவி கொடுக்கல. நம்ம எல்லாருக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறின காரியமாக இருந்தால் மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு ராஜா சொல்கிறாரு, சர்ச்சை உடைப்பேன், அதுக்கு நம்ம என்ன அதை கேட்டுட்டு நம்ம இருக்க முடியுமா? ஒரு ஊழியக்காரனை கொடுமைப்படுத்துறதை கேட்டுட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? யுத்தம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். ஜெபமாவது பண்ணுங்க, கிரியைகளை நடப்பிக்கணும், யுத்தமும் பண்ணணும். இன்னைக்கு நிறைய இனி உள்ள காலங்களில் அப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிற ஊழியக்காரன் தான் நிலைச்சி நிற்க முடியும். பயந்தவங்கள்லாம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இப்போவே நிறைய பேர் பின்வாங்கிட்டாங்க, நிறைய பேர் பின்வாங்கி விட்டார்கள். அப்போ கர்த்தரை சார்ந்து அவர் மேல் நம்பிக்கை வச்சு செயல்படுறவங்களால தான் செயல்பட முடியும். பிரியமானவர்கள், உங்கள் வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பாருங்கள், என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குது? அக்னியில் நடக்கிறேன்னா, ஆறுகளில் கடந்துட்டுருக்கேன்னா, தண்ணியில் நடந்துக்கிட்டேன்னா இன்னும் அடுத்த பிரச்சனைக்கு பலப்படுத்தி கொள்ளணும். ஆறுகளை கடக்கிறவங்க அதுக்கு அடுத்த பிரச்சனைக்கு உங்களை பலப்படுத்தி கொள்ளணும். 3 பிரச்சனை தாண்டினா தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அவங்களுக்கு அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சி. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு ப்ரொமோஷன் கிடச்சி. அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க ராஜாவுக்கு? இந்த அக்னி சூளைக்கு தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார் எங்கள் தேவன். அப்படி அவர் தப்பு வைக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் கர்த்தர் சொன்னதை தான் கேட்போமே தவிர இந்த ராஜா சொல்கிறத என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். ஏன்னா ராஜா சொல்கிறது கர்த்தர் சொல்கிறதுக்கு மாறாக இருக்குது. கர்த்தர் சொல்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம செய்யலாம், கண்டிப்பாக செய்ய தான் செய்யணும். பைபிள் அப்படி தான் இருக்குது. பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும், அரசாங்க அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா எழுதியிருக்குது. ஆனால் அவங்க தேவனுடைய சட்டத்துக்கு விரோதமாக இருக்கும்போது கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலுடைய காரியத்தில், எஸ்தருடைய காரியத்தில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதனால் எதுக்கு கீழ்ப்படிக்கணும்? அதுக்கு தான் ஞானம் வேணுங்கிறது. அதுக்கு தான் ஞானம் வேண்டும். அப்போ எதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும்? அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும். சகரியாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை சுற்றிலும் என்ன எப்படி இருக்க போகிறாராம்? அக்கினி மதிலாக என்ன செய்வார், இருப்பார். அக்கினி மதிலார். அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பட்டணத்தில் மதில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு. மதிலே இல்லாத பட்டணம் போல் நீ இருப்பான்னு சொல்லியிருக்கிறார். நானும் யோசனை பண்ணேன்னா மதிலே இல்லாத பட்டணமாக இருப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அடுத்த வருஷம் சொல்லுது, நான் அவங்களுக்கு அக்கினி மதிலாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேளை சுற்றுச்சூழல் இந்த உலகம் உங்களை கைவிட்டுருக்கலாம், நான் உங்களை பாதுகாத்து தருவேன், உங்களை பாதுகாப்பேன், நான் அப்படி இப்படின்னு நிறைய சேலஞ்ச் பண்ணுவாங்க, நிறையா சவால் விட்டுருப்பாங்க. நம்ம கணவர் பாதுகாக்க முடியாத சூழ்நிலை இருக்கும், பிள்ளைகள் நம்மளை பாதுகாக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். நம்ம பிரயாணத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு அவசியம். அப்போ அதுக்கு தான் சொல்ல, கர்த்தர்
உனக்கு அக்கினி மதிலாக என்ன செய்வார் இருப்பார். உன் சொத்துக்களுக்கு அக்கினி மதிலாக இருப்பார். உன் ப்ராப்பர்ட்டிக்கு அக்கினி மதிலாக இருப்பார். உன் பிள்ளைகளுக்கு அக்கினி மதிலாக இருப்பார். உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் அக்கினி மதிலாக இருப்பார். உங்கள் ஊழியங்களுக்கு கர்த்தர் அக்கினி மதிலாக இருப்பார். எல்லாத்துக்கும் நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு சத்துரு யாரையாவது கொண்டு என்ன செய்கிறான், செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். நம்ம ஊழியம்தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். நம்மளுடைய ஊழியங்களை கெடுக்கிறதுக்கு இன்னும் சில ஊழியர்களை பயன்படுத்துகிறான். இன்னும் சில தேவ பிள்ளைகளை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். சத்துரு பயன்படுத்துகிறோம். ஏன்னா அவங்க சரியாக ஜெபிக்காமல் இருக்கும்போது, வேத வசனத்தின்படி நடக்காமல் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கோபத்தை உண்டு பண்ணி நமக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிட்ருப்பாங்க. சர்ச்சை குழப்புற காரியத்தை செஞ்சிட்ருப்பாங்க. ஊழியத்தை கெடுக்கிற காரியத்தை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களும் கெட்டு மற்றவங்களையும் கெட வைத்து கொண்டு இருப்பார். ஒரு சகோதரி வீட்டுக்கு போவேன். அவங்க எனக்கு நம்ம காணிக்க 100 ரூபா தந்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரர் போய், அவனுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க, அதை பாட்டிட்டு ஏன் ஊழியத்துக்கு தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, திருப்பி விட்டுட்டார். நான் போன உடனே அவங்க சொல்லிட்டாங்க, நான் வேறு ஊழியத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பிரதர், நீங்கள் 2 மாதம் வரல, அதனால் வேறு ஊழியத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், அவங்களுக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். பிற்பாடு தான் கேள்விப்பட்டேன், ஒரு 2 வருஷம் கூட ஆகலை, அவங்க நிறையா வேதனைப்பட்டு கேன்சர் ஆகி அவங்க வீட்டுக்காருக்கு சுகர் ஓவர் ஆகி குடும்பமே வாழ முடியாத ஒரு கண்டிஷனில் அவங்க லட்சக்கணக்கில் பணம் யாருக்கு கொடுத்தாங்க, ஆஸ்பத்திரிக்கு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட லட்சம் தாங்கவே முடியாது. இன்றைக்கி முகத்தை நிமிர்ந்து நடக்க முடியல, அந்த குடும்பம் நிமிர்ந்து நடக்க முடியாத சூழ்நிலை. இன்றைக்கி எந்த ஊழியத்துக்கும் அவங்க கொடுத்த மாதிரி தெரியல பாருங்கள். இந்த ஏமாத்துறவனுக்கும் கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. அதனால் ஏமாத்துகிற காரியம் நம்ம ஊழியங்களை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் யாரை போஷிக்கணுமோ அவர்களை என்ன செய்வார், போஷிப்பார். அவனுக்கு கொடுக்காத எனக்கு தான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் என்ன சொல்லக்கூடாது. அவங்க ஊழியமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கும் கர்த்தர் ஒரு மனுஷனை வச்சுருப்பார். நான் மனுஷனாக பிறந்தா கண்டிப்பாக ஆகாரத்தை கர்த்தர் தருவார். ஜெபம் பண்ணுனா கர்த்தர் தருவார். ஜெபம் பண்ணலைன்னா அந்த எண்ணம் தான் வரும். அடுத்தவங்ககிட்ட இருந்து பிடிங்கி சாப்பிட்றலாமா, அடுத்தவனுக்குள்ளே நம்ம பிடிங்கிடலாமா, அவனுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறாங்க. ஒரு இது நிறைய காரியங்கள் நம்ம ஊழியங்களில் என்ன செய்யுது நடக்கிறது. ஒரு 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 அண்ணன் ஒரு 50,000 நான் ஒரு ஊழியத்தில் மிஷினரி ஊழியத்தில் இருக்கும்போது 50,000 டொனேஷன் கொடுத்தாங்க பாருங்கள். அது எப்படியோ எல்லா ஊழியக்காரங்களுக்கும் என்ன செஞ்சுட்டு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான், எல்லாரும் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்கள் ஊழியத்துக்கு கொடுங்க, எங்கள் ஊழியத்துக்கு. அவர் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும், அவர் ஒரு டிசிஷன் எடுத்தார். இனிமேல் யாருக்குமே கொடுப்பது இல்லைன்னு டிசிஷன் எடுத்தார். பார்த்தீங்களா, நம்ம எடுக்கிற தவறான டிசிஷன் அது கொடுக்குறவங்களையும் கொடுக்க விடாமல் என்ன செஞ்சிடும், மாற்றி விடும். அதனால் ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் நமக்குன்னு வச்சுருந்தா நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். மற்றவங்களை தொல்லைப்படுத்தக்கூடாது, ஜபர்தஸ்தி பண்ணக்கூடாது, நம்ம மற்றவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க மனப்பூர்வமாய் கொடுக்கறது தான் ஆசீர்வாதம். சர்ச்சுக்குனாலும் அப்படி தான், மனப்பூர்வமாய் கொடுக்கறது தான் ஆசீர்வாதம். எனக்கு இவ்வளோ கொடுங்க, அவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாய் நம்ம வரி விதிக்கிற மாதிரி விதித்தோம் என்று சொன்னால் அவங்க கொடுக்கும்போது வேதனையோடு கொடுப்பாங்க. ஜனங்களுக்கு ஒன்றும் இல்லை, அது நாளடைவில் அது வாங்குறவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக என்ன செய்யாது, இருக்காது. அவங்க சந்தோஷமாய் தரணும், மனப்பூர்வமாக என்ன செய்யணும், தரணும். அதுதான் ஆசீர்வாதம். கட்டாயப்படுத்தி என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய வரின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய என்ன செய்கிறோம், செயல்படுகிறோம். இவ்வளோ கொடுங்க, அவ்வளோ கொடுங்க இருந்தால் தானாகவே என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. வரி விதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சில ஆலயங்களில் பார்க்குறேன், வரியே விதிக்க மாட்டாங்க. ஆனால் டொனேஷனை பார்த்தா மீதி எடுக்கிற அளவுக்கு இருக்கும். அதுதான் ஆசீர்வாதம். காரணம் என்ன, அதில் இருக்கிற எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. ஜெபிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சி தன்னால் ஒரு, நான் என் ஆலயத்துக்கு செய்கிறேன், என் குடும்பத்துக்கு செய்கிற மாதிரி என் ஆலயத்துக்கும் என்ன செய்வேன். ஆலயம் தான் முதலாவதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, செயல்படுவாங்க. கர்த்தர் அதை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இன்னும் 2 வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். சகரியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதியினிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பாபிலோன்னா என்னது, பாபிலோன் குடிகள், பாபிலோன் அந்த மாம்சத்தை விரும்புகிறவர்கள், விக்கிர வழிபாடு உடையவர்கள், ராஜாவை வணங்குகிறவர்களை விட்டு நீ என்ன செய்ய, உன்னை விடுவித்துக்கொள், அப்பொழுது மகிமை உண்டாகும்னு சொல்லியிருக்கிறார். விடுவித்துக்கொள்,
நீ கர்த்தருடைய பிள்ளை, இந்த மாம்சத்தின் நிச்சயங்கள் நடக்கிறவங்க கூட என்ன செய்யக்கூடாது, இப்படி இருக்க கூடாது. விக்கிரகங்களை வழிபடுறவங்க கூட உனக்கு தொடர்பு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்கள வச்சு ஒரு காரியம் உனக்கு என்ன செய்யாது, ஆகாது. நீ கர்த்தரோடு கூட இருந்தீன்னு சொன்னால் கர்த்தர் மூலமாய் சில காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார், செய்வார். பிற்பாடு மகிமை உண்டாகும். அப்போ தான் மகிமை உண்டாகும். நீ விடுவித்து கொண்டால் உனக்கு மகிமையானவைகள் கிடைக்கும். உன்னை கொள்ளையிட்ட ஜாதியினிடத்திற்கு என்னை அனுப்பினார். எதுக்கு அனுப்பினார்? உங்கள் பொருளை திருடுறவங்ககிட்ட, உங்கள்கிட்ட பணத்தை பிடிங்கிட்டு ஓடினவங்ககிட்ட, உங்கள் சொத்தை திருடினவங்ககிட்ட கர்த்தர் என்ன செய்வார், இயேசுவை அனுப்புவார். பிதாவாகிய தேவன் இயேசுவை என்ன செய்வார், அனுப்பி நான் வாதாடுவார். என் பிள்ளைகளுக்குள்ள பங்கு என்ன செஞ்சிரு, கொடுத்துரு, இல்லைன்னா நீ உனக்கு அதாயிரம் அப்படிம்பார், மிரட்டுவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பயமுறுத்தி எப்படியாயிலும் நமக்குள்ள பங்கு என்ன செய்வார், பிரித்து கொடுப்பார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிற. அன்னைக்கு நிறைய பேர் எனக்கு செல்வாக்கு இருக்குது, நான் பெரிய திறமசாலி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய சொத்துக்களை வஞ்சிக்கிறோம், மற்றவங்களுடைய பொருட்களை வஞ்சிக்கிறோம், மற்றவங்களுடைய காரியங்களில் மற்றவங்களுடைய ப்ரொமோஷனை கூட தடுத்து அதை நம்முடைய ப்ரொமோஷனாக என்ன செய்கிறோம், மாற்றி விடுகிறோம். மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை நம்ம பிடுங்கி வைத்து கொள்ளுகிறோம், பணம் கொடுத்து எப்படியோ அப்படிங்க வச்சுக்கிறோம். ஆசீர்வாதம் கிடையாது, ஆசீர்வாதம் இல்லை. அவங்க எங்கெங்கோ அதை செலவழிச்சிட்டு இருப்பாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காண்டி வாதாடுவார். அந்த தேவ பிள்ளைகளுக்காண்டி வாதாடு. இன்னைக்கு 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து மற்றவங்க வேலையை என்ன செய்கிறாங்க, திருடுறாங்க. மற்றவங்க வேலையை திருடுகிறார்கள். நியாயமாக கிடைக்க வேண்டியவர்களுக்கு அந்த வேலை என்ன செய்கிறதில்ல, கிடைப்பதில்லை. அப்போ அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதமாக என்ன செய்யாது, இருக்காது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதில் 10வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாக இருக்கிற பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் என்ன செய்வார், வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். உண்மையாக இருக்கிற பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அதனால் இன்றைக்கி கொடுக்குற வாக்குத்தத்தத்தை தான் நான் உன் கூட என்ன செய்வேன், இருப்பேன். நீ கவலைப்படாத, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாத. நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தான் கூட இருப்பேன். உன்னோடு கூட உனக்கு ஒன்று பிடுங்கி கொண்டு போயிருக்காங்களோ அதை வழக்காடி என்ன செய்வேன், வாங்கி தருவேன். உன்னை ஏமாற்றினவங்களோடு கூட வழக்காடுவேன். இதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்குற வாக்கு தத்தம். கவலைப்படாத, யார் இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாத. நான் யோர்தானை 2ஆக பிரித்தது போல் உனக்கும் உனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகளை நான் 2ஆக பிரித்து உனக்கு வழி நடத்துவேன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை கொடுத்தது போல் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு சுதந்திர பாகத்தை என்ன செய்வேன், தருவேன். இதுதான் தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க, எங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறீங்க, இதை கேட்கிற பிள்ளைகளோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவர், அவங்களுக்கு நீங்கள் அற்புதம் செய்ய போகிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா எல்லா பணிகளிலும் கூட இருங்கப்பா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி விரும்புகிறோம், நாங்கள் மேன்மை அடையணும்னு சொல்லி விரும்புகிறோம், நாங்கள் ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லி விரும்புகிறோம், உமக்கு ஏற்றபடி வாழ நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்கள் கட்டப்படுவதாக, உடைய நாமம் மகிமைப்படும்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நடத்த போகிறபடியினால் உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.